குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை, எல்லாருமே சிவன் கோயிலுக்கு போவாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், 17/2/2025 பிப்ரவரி மாதம் திங்கட்கிழமை, குரோதி வருடம் மாசி மாதம் 5ஆம் நாள். இன்றைக்கி வந்து பஞ்சமி திதி. பஞ்சமி திதிங்கிறது யார்? வாராகி தாயாருக்கு உரிய ஒரு நாள். அவங்க வந்து சப்த கன்னியரில் 5ஆவது தாயார். ராஜராஜ சோழன் வந்து வாராகி தாயாரை ரொம்ப இது பண்ணுவாங்க. அவர் வந்து ஒவ்வொரு சோழர்கள் காலத்திலெல்லாம் ஒவ்வொரு கோவில்லையுமே வாராகி தாயாருக்கு ஒரு தனி சன்னதியே உண்டு. அந்த அளவிற்கு வாராகி தாயாரை அவங்க விரும்பினவங்க. ஏன்னா வீடு, அதாவது நிலபலம் வேணுமா, அது வந்து பஞ்சமி தாயாரை தான் வழிபாடு பண்ணுவாங்க. கையில் பாருங்கள், கம்பு எல்லாமே, அந்த வேலு வெட்டறிவா நிலத்தை உழுற அத்தனையுமே அம்மா வச்சுருப்பாங்க. அதனால் வந்து அவங்க வந்து பஞ்சமி தாயாரை அவங்க வழிபாடு பண்ணுவாங்க. பஞ்சமி திதி அன்னைக்கு பஞ்சமி தாயாரை வழிபாடு பண்ணுறது. பஞ்சமி திதி இன்றைக்கு பஞ்சமி திதி. சித்திரை இன்னைக்கு முழுசுமே இருக்குது. தியாஜிதம், சித்த யோகம், ஆழ்வார் திருநகரின் அம்மாழ்வார் பவனி காட்சி, சங்கரன் கோவில் கோமதியம்மன் புஷ்ப வாகனம் தரிசனம், திருத்தறி முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம். இன்று செடி கொடி வைக்க நன்று சுப முகூர்த்த நாள். சூரிய உதயம் வந்து 6:33. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் 1, ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, சூரியன், புதன், மீனத்தில் ராகு, சுக்கிரன். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 6:30 to 7:30, மாலை 4:30 to 5:30. கும்பநாளிகை 4:07. திதி வந்து பஞ்சமி திதி. கௌரி நல்ல நேரம் வந்து 9:30 to 10:30, மாலை வந்து 7:30 to 8:30. ராகு காலம் வந்து 7:30 to 9, குளிகன் 1 to 3, யமகண்டம் 10:30 to 12. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். திதி வந்து பஞ்சமி திதி. பரிகாரம் வந்து தயிர். கோபம் கொண்ட மனிதன் உண்மை, தூய்மை, அடக்கம் ஆகியவற்றிலிருந்து விடுகிறான். கோபம் கொண்ட மனிதன் உண்மை, தூய்மை, அடக்கம் ஆகியவற்றை இழந்து விடுகிறான். கோபம் நம்மளை மீறி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து கோபத்தை நம்ம என்றைக்குமே பாராட்டக்கூடாது. அதுதான் நம்மளோட இது. கோபத்தினால எவ்வளோ ஒரு கொஞ்ச நேரம் அந்த கோபத்தை நம்ம இது பண்ணோன்னா, ஒவ்வொருத்தருக்குமே நம்ம நினைக்கிறதெல்லாம் இது பண்ண முடியாது. வந்து அவரவர்களுடைய சூழ்நிலையிலேருந்து நாம் பார்க்கணும். அதுதான் நம்மளோட இது. கோபத்தை என்றைக்குமே நம்ம பாராட்டக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய ராசி பலன்: மேசம் வரவு, ரிஷபம் நட்பு, மிதுனம் புகழ், கடகம் சுகம், சிம்மம் பிரயாணம், கன்னி அமைதி, துலாம் லாபம், விருச்சிகம் சாதனை, தனுசு ஆர்வம், மகரம் உயர்வு, கும்பம் முயற்சி, மீனம் மேன்மை. சந்திராசிரமம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். நாளை விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா? நாளை 18/2/2025 செவ்வாய்க்கிழமை சஷ்டி விரதம். அது முருகப்பெருமானுக்குரிய அந்த ஒரு செவ்வாய்க்கிழமையிலேயே சஷ்டி வருது. ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு இது. முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி விரதம் நாளை. ஒருவனை முன்னேற முதலில் தன்னம்பிக்கையையும் அடுத்து இறை நம்பிக்கையும் அவசியம். தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை ரொம்ப அழகாக இருக்குது. அது ரெண்டுமே ஒருத்தருக்கு வேணும்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய இது வந்து பார்க்கலாம். மலநெல்லிக்காய் இரும்பு சத்து அதிகம் உள்ளது. முருங்கைக்கீரை, மலநெல்லிக்காய் சாப்பிட்டு வர ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம குடலை வந்து சுத்தம் பண்ணுறதுல முதன்மை வகிக்கிறது வந்து நெல்லிக்காய். குடல் சுத்தம், உடம்பை கொஞ்சம் ஆரோக்கியமாக வச்சு, இரும்பு சத்து, முடிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி அம்மனுக்குரிய ஒரு இதுவும் நெல்லிக்காய் தான். நெல்லிக்காய் அதை நீங்கள் அம்மனுக்கு வச்சு வழிபாடு பண்ணிங்கன்னா அவ்வளவு தீராத பிரச்சனையெல்லாம் தீரும். அம்மனே குடிகொண்டு இருக்காங்க நெல்லி மரத்துக்கடியில் தான். மகாலட்சுமி குடிகொண்டு இருக்கின்ற இடம் வந்து நெல்லி மரம். அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது நெல்லி.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து நம்ம சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. அன்னாச்சி பழத்தை சாப்பிட்டு வர தோள்பட்டை வலி குணமாகுமா? அனைத்தையும் இழந்த போதும் புன்னகை பூத்திருக்க மீள்வோம் என்ற நம்பிக்கை தான். எல்லாத்தையுமே தனித்து பறக்க ரெக்கைகள் முளைத்தால் மட்டும் போதாது, மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் முளைக்க வேண்டும். எலுமிச்சை சாறு கல்லீரலில் உள்ள நச்சுக்கிருமிகளை அழிக்கிறது. அதே மாதிரி பாவக்காய் கல்லீரல் உடலில் இருக்கிற அத்தனை கிருமிகளையும் அழித்து நமக்கு வந்து பூச்சி புழுக்கள் அத்தனையுமே அழித்து நமக்கு ஒரு இது பண்ணுறது வந்து பாவக்காயும் ஒரு இது பண்ணுறது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை பஞ்சமி திதி. இன்றைக்கி வந்து தை மாசி மாதம். இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை மாசி 5ஆம் நாள். பஞ்சமி திதி. நாளைக்கு சஷ்டி விரதம். திருதினஸ்பிரு மீனாயனம் பகல் 3:42 நாளை 3:42 மணிக்கு. அதனால் இது வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு இது. நம்ம வந்து சந்திர பகவானுக்குரிய ஒரு நாள். ஆனால் திங்கக்கிழமைனா வந்து இந்த கோவிலுக்கும் போவாங்க. இந்த கோயிலுக்குன்னா அதுதான் சிவன் கோயிலுக்கு போவாங்க. இன்றைக்கி நாம் வந்து சந்திரனுக்குரிய காயத்ரியை பார்க்கலாம். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய திமிகி தன்னோ சோம பிரஜோதயாத். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய திமிகி தன்னோ சோம பிரஜோதயாத். இன்றைக்கி நாம் இது பண்ணோன்னா அவ்வளோ ஒரு சிறப்பானதுங்க ஃப்ரெண்ட்ஸ். செல்லே நிற்க மாட்டேங்குது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வந்து ஒரு பொதுவான கருத்து, நான் யூடியூப்லலாம் எதையாவது ஒன்று பார்த்து செஞ்சோன்னா, தக்காளி சட்னிக்கு வந்து ஜீரகத்தை போட்டு செஞ்சாங்க. நான் எல்லாம் போட்டு செஞ்சு ஐயோ வாயில் வைக்க முடியல. தயவு செஞ்சு தக்காளி நம்மளே வெறும் வெங்காயம் வரமிளகாயோ பச்சை மிளகாயோ போட்டு 2 தக்காளி வதக்கி போட்டு தேங்காயை உரித்து போட்டு சாப்பிட்ருந்தா கூட அவ்வளவு நல்லாயிருக்கும். தக்காளியை வதக்கி ஜீரகத்தை போடுங்க, அதை போடுங்க, பூண்டை போடுங்க, அதை போடுங்க, இதை போடுங்க, நாங்கள் வாயில் வைக்க முடியல. அதனால் தயவு செஞ்சு ஒருத்தருக்கு பிடிக்குதோ என்னமோ தெரில அந்த டேஸ்ட்டு, அதெல்லாம் செய்யாதீங்க. வெறும் தக்காளி சட்னியா, வெங்காயம் தக்காளி வரமிளகா பச்சை மிளகா போட்டு எல்லாத்தையும் வதக்கி தேங்காய் 2 போட்டு இது பண்ணாலே போதுமானது. ரொம்ப 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 நல்லா இருக்கும். அதனால் யூடியூப்லலாம் பார்த்து ஒரு சிலதெல்லாம் நல்லா இல்லை. அதனால் ஒரு சிலது நல்லா இருக்குது. நல்லா இருந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணால் மட்டும் போடுங்க. இல்லாட்டி ஏன்னா அவ்வளோ பதார்த்தங்கள் அவ்வளோ இதெல்லாம் போட்டு நம்ம செய்கிறோம். அதே மாதிரி நம்ம சுவாமிக்கு பிரசாதம் செய்கின்ற பொழுது தேங்காய் போட மாட்டாங்க, அதாவது வெங்காயம் போட மாட்டாங்க. எண்ணெய் கடுகு கருவேப்பிலை போட்டு அந்த தேங்காயை வதக்கி போட்டு ஐயர் அவர்கள் வீட்டிலலாம் அதை தான் செய்வாங்க. அதை வதக்கி போட்டு சுண்டலை வந்து அடுப்பில் வச்சு, ஏன்னா விரைச்சி போயிடும், அதை இறக்கிட்டு சுண்டலை போட்டு உப்பை போட்டு கலக்குவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது வாசனையாக இருக்கும். அந்த வெங்காயம் போடாமல் இருக்கிறது தான் அந்த சுண்டலனோட டேஸ்ட்டு. பிரசாதத்திற்கு ஒரு இது. அவங்க வந்து பச்சரிசி தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து அவ்வளோவா எங்களுக்கு ஒரு சிலருக்கு இப்போல்லாம் பச்சரிசி வந்து ஒத்துக்கிறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து புழுங்கல் அரிசி, நான் தயிர் சாதத்துக்கு கூட நான் புழுங்கல் அரிசி தான் போடுவேன். ஏன்னா அது நான் ஒத்துக்க மாட்டேங்குது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இஞ்சி தட்டி போட்டாலும் இஞ்சி தட்டி போட மாட்டாங்க. ஆனால் நம்ம இஞ்சி போட மாட்டாங்க, ஏன்னா மசாலா ஐட்டமே யூஸ் பண்ண மாட்டாங்க. சாமிக்கு பிரசாதம் செய்கின்ற பொழுது இஞ்சி போட வேணாம். ஒரு சிலர் பிடிச்சா போட்டுக்கோங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். லைக் பண்ணுங்கள். விடிய தண்ணி வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் நல்ல தகவலை தரேன். சப்போர்ட் பண்ணுங்கள்.
வந்து என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்னும் செல்லு நிற்கவே மாட்டேன். இது இப்போ போட்டு பழகிட்டதுனால இருக்க முடியல. நம்ம எப்போவுமே விரதத்தில் தான் இருக்கோம். இருந்தாலும் நான் தினம் ஒரு பெருமாள் தரிசனம்னு போடுறேங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணுறேன். எனக்கு கிடைக்கிறத நான் இது பண்ணுறேன். கிடைக்காத பட்சத்தால் அப்புறம் இருக்கிறதையே வச்சு பூ வச்சு நான் இது பண்ணி இன்னைக்கு கூட பூ தான் வாங்கிட்டு வந்துருக்கிறாரு. அரை கிலோ 50 ரூபா. அந்த ரோஜா பூ வந்து அரை கிலோ 50 ரூபா சேலத்தில். உங்கள் ஊர்லலாம் என்ன விலைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கெல்லாம் பூ நல்லா கிடைக்கும். ஒரு நேரம் முகூர்த்த நேரம் அப்படி இப்படின்னா அதிகமாக இருக்கும். ஒரு நேரம் இதில் இருக்கும். பெரிய பூ மார்க்கெட்டு, காய் மார்க்கெட்டு, கறி மார்க்கெட்டு எல்லாத்தையும் அடித்து பூ மார்க்கெட் ஆக்கிட்டாங்க சேலம். இதுக்கு காய் மார்க்கெட்டு எல்லா மார்க்கெட்டும் இருந்தது. எல்லாம் எல்லாம் ஒன்று பண்ணி வெறும் பூ மார்க்கெட்டு தான். அதனால் சேலத்தில் வந்து பூ மார்க்கெட்டு, நகைக்கடை, துணிக்கடையெல்லாம் நிறையா இருக்கும். என்ன பெரிய பெரிய சிட்டியில் கிடைக்கிற டிசைன்ஸ்லாம் இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். இந்த கோயம்புத்தூர், சென்னையிலலாம் கொஞ்சம் நிறைய டிசைன்ஸ் கிடைக்கும். இங்கே கிடைக்காது. பாத்திரங்கள்லாம் நல்லா ஓரளவுக்கு நல்லா விலை கம்மியாக இருக்குது. கம்மியானது இருக்குது, அதிகமானது இருக்குது. சேலம் வந்தால் நீங்கள் இது பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பேறும் கிடந்து படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். நிற்கவே மாட்டேங்குது. அடுத்த